இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் பொருத்தம் பார்க்குறோம், திருமணம் செஞ்சு வைக்கிறோம். அதில் இருக்கிற நிறைய தன்மைகள் சின்ன சின்ன சிக்கலும் வருது, சந்தோஷமும் வருது. திருமண பொருத்தத்தில் மேரேஜ் முடிச்சுட்டு எனக்கு இந்த பையனை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு, இந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு, நிறைய எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, அதனால் தெரியாமல் போய் நாங்கள் இந்த மேரேஜை பண்ணி மாட்டிக்கிட்டோம். கடைசியில் நாங்கள் இந்த பொண்ணு இப்போ இந்த பையனுக்கு கொடுத்துருக்கக்கூடாது, ஆனால் தெரிஞ்சே போய் மாட்டிக்கிட்டோம், இல்லை தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம், உண்மையை மறைச்சிட்டாங்க, இந்த உண்மையை மறைச்சி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சங்கடங்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். அந்த அமைப்பில் மேரேஜ் பண்ணி வைக்கிறப்போ இந்த ஏமாத்திடுவாங்களா அல்லது நல்லா ஹெல்த்தியாக வச்சுப்பாங்களா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். அதில் முதல்ல இந்த இதுக்கு ரூல் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு வரன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வரன் எப்படிப்பட்டவர் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணுக்கு என்ன அமைப்பு இருக்குது அல்லது அந்த வரக்கூடிய வரன் எப்படி இருப்பார். அப்போ முதல்ல ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கணவர் அப்படின்னா செவ்வாய். அடுத்தது அந்த எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி கணவரை சொல்லும். இப்போ இந்த 2 டூல் தான். அடுத்தது ஒரு பையனுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவருக்கு என்ன 7ஆம் அதிபதி ப்ளஸ் சுக்கிரன், இந்த 2 கிரகமும் அடுத்ததாக நாடி விதிகளின்படி எந்த கிரகத்தை போய் தொடர்றதுன்னு பார்க்கணும். இதுதான் அதில் இருக்கிற மெயின் மேட்ரு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு சுக்கிரன் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குது. இந்த சுக்கிரனுக்கு அடுத்து சுபகிரகம் இருந்தால் அது நல்ல விதமாக வேலை செய்யும், இல்லை பாவகிரகம் இருக்குது அப்படின்னா அது தப்பாக செய்யும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா செவ்வாய் இல்லை 7ஆம் அதிபதி, பையனுக்கு அதான் பொண்ணுக்கு அதான். அதிலேருந்து பொண்ணுக்கு செவ்வாய் எடுத்துக்கிறோம், ஆணுக்கு சுக்கிரன் எடுத்துக்கிறோம். பொதுவாக 2 பேருக்கு 7ஆம் அதிபதி. இப்போ இந்த கிரகம் ஒரு கிரகத்தை தொட்டால் என்ன செய்யும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 7ஆம் அதிபதியோ அல்லது பெண்ணுக்கு செவ்வாயோ ஆணுக்கு சுக்கிரனோ சூரியனை போய் தொடருது. இந்த சூரியன் நல்ல விதமாக இருந்தால் 100% நல்ல குடும்பத்தில் வாக்கப்படுவாங்க. என்ன இருக்கும்? இப்போ சூரியன்னா எதை சொல்கிறோம்? கௌரவம், மரியாதை, அந்தஸ்து. குடும்பம் பெரிய குடும்பம், கௌரவமான அந்தஸ்துடைய குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற வீடு அப்படிங்கிறத எடுக்கிறோம். இப்போ நான் ஒரு ஊரில் தலைவர் இருக்கார், ஒரு செயலாளர் இருக்கார், பொருளாளர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நல்ல மெச்சூரிட்டி, எம்எல்ஏ எம்பி முதலமைச்சராகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி இந்த சூரியனை தொட்டால் நல்ல அமைப்பில் இருந்தால் இந்த சூரியன் சூப்பர். எப்படி நல்ல அமைப்பு? இப்போ இந்த சூரியனுக்கு அடுத்து குரு இருக்கார், சூப்பர். அப்போ அந்த கௌரவமான குடும்பத்தில் அவங்க கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? சந்தோஷமான ஒரு விஷயத்தை செயல்பாட்டு கொண்டு வரும். அதே சூரியனுக்கு அடுத்து ராகு இருக்குது. இப்போ என்ன ஆகும்? பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியில் கொண்டு போய் ஜீவனம் பண்ணுவாங்க. அந்த கௌரவம் இல்லாத குடும்பம் அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, அந்த குடும்பமே டோட்டலாக பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுங்கிற மாதிரி போயிடும். அதுலேயும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குளங்கோத்திரலாம் தெரியாமல் மேரேஜ் பண்ணிப்பாங்க. நான் இந்த குளந்தாங்க, ஏன்னா குலத்தை சொல்கிறது கௌரவத்தை சொல்கிறதுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த கௌரவமான அமைப்பு அங்கே கொடுக்காம மாறிடும். அப்போ குளங்கோத்திரம் மாறிடும். அடுத்தது ஒரு நல்ல பெரிய பதவியில் இருக்கிறேன், இந்த பையனோ அவங்க அப்பாவோ இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகுங்க? எதுவும் இல்லாமல் ஏமாறுறதுக்கு 100% வாய்ப்பு வந்துடும். இப்போ இது சூரியனை கணக்கில் எடுத்துக்கலாம். அதாவது சூரியனுக்கு எத்தனை காரகம் வச்சுருக்கிறோமோ அத்தனையிலையும் நல்லதாக இருந்தால் நல்லதும், கெட்டதாக இருந்தால் ஏமாற்றப்படுவார்கள். இதை எடுத்துக்கலாம். அடுத்தது சந்திரன். இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாகவே வேகமாக சுற்றுற கிரகம்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு 7ஆம் அதிபதி போய் சந்திரனை தொட்டால் ஒரு நிலையில் இல்லாத ஒரு குடும்பம், ஓடிக்கிட்டே இருப்பாங்க.
இப்போ ஒரு மேரேஜை பண்ணி முடித்த உடனே வெளிநாடு போயிடுறேன், அல்லது வேறு ஊருக்கு போய் மனைவி ஒரு வீட்லேயும் கணவர் ஒரு வீட்லேயும் இருந்தாங்க அப்படின்னா இந்த அமைப்பு வரும். அப்போ நம்ம முதல்ல இது என்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம். சந்திரன் நல்லா இருக்கார், வீட்டோட 2 பேரும் மன ஒத்துமையாக அனுசரித்து குடும்பம் பண்ணிக்கிடுவாங்க. இதே சப்போஸ் சந்திரன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா, சந்திரன் தான் சரக்கு, சந்திரராகு சரக்கு. சந்திரனாவே பொதுவாக ஏமாற்று கிரகம். ஒரு 7ஆம் அதிபதியோ செவ்வாய்க்கு அடுத்து சந்திரனோ அல்லது இந்த அமைப்புக்குள்ளே வருது அப்படின்னாவே முதல்ல முடிவு பண்ணிக்கலாம், சந்திரனா கெட்ட சவகாசம் உள்ள மாப்பிள்ளை. அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் முதல்லையே. இதை நம்ம எடுத்து கொடுக்காத வரைக்கும் கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் மாப்பிள்ளை பார்த்தேன், இல்லை மாப்பிள்ளை சொல்லுவார் எனக்கு பொண்ணு இப்படி பார்த்தோம் அப்படி பார்த்தோம், கடைசியாக ஏமாந்து போயிட்டோம். ஏமாறாமல் இருக்கணும்னா இந்த கிரக விதிகளை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரூட் எடுத்து ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 100% தப்பிச்சுக்கிடலாம். இப்போ அடுத்தது இந்த சந்திரன்லேயே கடன். ஏன்னா சந்திரனும் புதனும் கடன் அதிகமாக வரும். பார்த்திங்கன்னா நல்லா கௌரவமாக மெயின்டைன் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. செலவு நல்லா தடபுடலாக பண்ணுவாங்க, நல்லா கௌரவமாக காட்டுவாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கடன் ஆயிடுச்சு, பல லட்சம் கடன் இருக்குது. அப்புறமேட்டுக்கு இந்த பொண்ணோட நகைகள்லாம் எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்கிறது, விற்கிறது, அவங்கக்கிட்ட திரும்ப அந்த பணத்தை கேட்குறது, பொருளை கேட்குறதுன்ட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த சந்திரன். அது நல்லா இருக்கிற பட்சத்தில் நல்ல யோகத்தையும் தரும், கெட்டு போச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தரும். அடுத்தது இப்போது செவ்வாய் 7ஆம் அதிபதியோ அல்லது அந்த காரக கிரகங்கள் சுக்கிரனும் செவ்வாயும் கணக்கில் எடுத்து இப்போ செவ்வாயை தொடுது அப்படின்னா செவ்வாய் எப்படி தொடும் கேட்கலாம். அந்த இடத்துல மட்டும் விதிவிலக்கு, செவ்வாயோட சாரத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. செவ்வாய் சாரத்தில் இருந்தாலும் அந்த தப்பு நடக்கும். இதை மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை 7ஆம் அதிபதி செவ்வாய் தொடுறாரு, அது எந்த 12 லக்கணத்துக்கு எந்த லக்கணம் வேணாலும். அப்போ 7ஆம் அதிபதி செவ்வாயை தொடுறாரு. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வீடு இருக்கா சொத்து இருக்கா பாருங்கள். செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல சொத்து பத்துலாம் இருக்கும். செவ்வாய் கெட்டு போச்சு அப்படின்னா 100% சொத்து பத்துக்கள்லாம் மேக்கப்புக்கு காட்டிட்டு ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த செவ்வாய் வலுவாக இருக்கிற பட்சத்தில் 100% அவங்களுடைய தன்மை வீடு சொத்து நல்லா இருக்கும். அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனு கேஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதான் செவ்வாய். இந்த செவ்வாய் போய் என்ன செய்யும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, கேஸ் இருக்கிறது, கோர்ட்டுக்கு போகிறது, அலைய விடுறது, பக்கத்து காட்டுக்காரருக்கு இவருக்கு அடிக்கிறது, வெட்டிக்கிறது, குத்திக்கிறதுன்னு சண்டை இருக்கிறது, இதையெல்லாம் தெரியாமலே கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பின்னால் போயிட்டு மூக்கில் அழுவாங்க, தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டோம், இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பல் நிறையா வருங்க. அப்போ முதல்லையே நம்ம இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா அடுத்த லெவலுக்கு அந்த ஜாதகரை சரியாக கொண்டு போகலாம். இப்போ செவ்வாய் நல்லா இருக்குது, போலீஸ்கார மாப்பிள்ளையே வருவார், சூப்பர். செவ்வாய் நல்லா இருக்குது, மிலிட்ரியில் வேலை பார்ப்பாங்க. செவ்வாய் நல்லா இருக்குது, விவசாய தோட்டம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்தது இப்போ செவ்வாய் நல்லா வலுவாக இருக்குது, இந்த லாரி பஸ்ஸு கனரக வாகனம் வச்சுருக்கிற ஓனராக இருப்பார். அப்போ அது நல்லாயிருக்கும். ஆனால் அதுவே கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட்டாக மாறிடும். கீழே விழுறது, அடிபட்டது, காயமானது, பல்லு இல்லாதவங்க, பல்லில் சொத்தப்பல் இருக்கிறவங்கெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வருவாங்க. அப்போ இந்த கணக்கையும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இப்போ புதன் இருக்கார், செவ்வாய்க்கு அடுத்து புதன் வராரு. இந்த புதன் ஃபஸ்ட்டே சொன்னேன், முதல்ல அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா நல்லா படித்து ஒரு அறிவாளியான குடும்பமாக இருப்பாங்க, வாத்தியார் குடும்பம், டீச்சர் குடும்பம்னு நல்லா இருப்பாங்க. அவங்க ஊர்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தன்மையில் சொன்னால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. அந்த புதன் கெட்டு போச்சா பக்கா ஃப்ராடு, செக் பண்ணிக்கலாம். இந்த புதனுக்கு அந்த 7ஆம் அதிபதிக்கு அடுத்தது புதன் இருக்கார், அல்லது இந்த செவ்வாய்க்கு அடுத்தது புதன் இருக்கார், சுக்கிரனுக்கு அடுத்தது புதன் இருக்கார் அப்படின்னா டிகிரி ரீதியாக தெளிவாக பார்த்துக்கிடுங்க. நாடி விதிகள் படித்தான் அதை பார்க்கணும். நீங்கள் பொதுவாக வச்சு பார்த்தீங்கன்னா கணக்கில் வராது. அந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். சீட்டு போட்டு ஏமாத்தினது,
மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஏமாத்து வேலைகளில் அதுவும் வந்துடும். ஒரு லோன் கட்டாமல் ஏமாற்றிட்டு வேறு ஊருக்கு போகிறது, சீட்டு போட்டு பணத்தெல்லாம் சுருட்டிட்டு வேறு ஊருக்கு போயிடுறது, பத்திரம் எழுதி கொடுத்து பிரச்சனையாகி போய் அங்கே வெளியில் போயிடுவாங்க. காடு வீடு தோட்டத்தில் எழுதி கொடுத்து பிரச்சனையாகி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியே போயிருப்பாங்க. அப்போ அந்த சிக்கல் கம்பல்சரி எழுத்து சமாச்சாரத்தில் அத்தனை சிக்கலும் இருந்தே தீரும் இந்த புதனோட காரகத்துவத்தில். இன்னொரு மைனஸ் இருக்குது. இந்த புதன் தான் காதலுக்கு காரகம். 7ஆம் அதிபதி புதனை தொடுதா ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. 100% அந்த பையனோ பொண்ணோ யாருக்கு பொருத்தம் பார்க்குறீங்களோ அதுக்கு எதிர்பாலினத்தில் இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த பையன் புதனை தொட்டுதுன்னா லவ் பண்ணுறானா, ஏற்கனவே லவ் பண்ணி விட்டானா செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ மேரேஜ் பண்ண வாட்டி பல சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய சூழல் வரும். அப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது இப்போ 7ஆம் அதிபதி போய் குருவை தொடுது. இந்த குருன்றவர் நல்லவராக இருக்கிற பட்சத்தில் கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, அந்த குவாலிட்டி எல்லாம் கொடுத்துருவார். சப்போஸ் அவர் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா, அந்த குரு கெட்டு போயிட்டாரு அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த வர்க்கத்தில் குழந்தை இருக்குதா. ஒரு பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பையனோட வர்க்கத்தில் குழந்தைங்க பூரா இருக்காங்களா இல்லையா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இவருக்கு இருக்குது, அவங்க அப்பாவுக்கு இருந்தது தானே வந்திருப்பார் இந்த பையன், அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அவங்க பெரியப்பா சித்தப்பா அந்த ஃபேமிலி அந்த வர்க்கத்தில் குழந்தை இருக்கான்னு பார்க்கணும். யாருக்கு ஒருத்தருக்கு இல்லைனாலும் இவங்களுக்கு குழந்தை லேட் ஆகும். ஏன்னா குரு காரகம் கெட்டு போகும். பெரிய லட்சங்களில் கடங்காரனாக இருப்பாங்க, கோடிகளில் கடங்காரனாக மாறுவாங்க. நல்லா இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் குரு கெட்டு போனீங்களே பாருங்கள், கோடி கணக்கில் சொத்து, கோடி கணக்கில் லாஸு, இதையெல்லாம் சொத்து விற்றுவிட்டு கொடுத்துருட்டேன், லாஸ் ஆகி போச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க. இந்த ஜாதகம் அங்கே அமைப்பு வரும். இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு போன பின்னால் தான் இப்படி ஆச்சு, இல்லை இந்த பையன் வந்த பின்னால் தான் இப்படி ஆச்சு, எவ்வளோ சட்ட சிக்கல் வருங்க. அப்போ இந்த இடத்துல ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது, குருவுக்கு அடுத்தது இருக்குதா, இந்த லட்சம் கோடிகளில் கடன் வந்தே தீரும். அதே மாதிரி இந்த குரு தான் ஒரு கௌரவத்தை கொடுக்குற பதவி அந்தஸ்தெல்லாம் கொடுக்கும். கௌரவம் இந்த கல்யாணம் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலி அடிச்சுக்குவாங்க. ஃபேமிலியை தரங்கட்ட வார்த்தைகளில் பேசி பேசி 2ம் பேசிக்கிடுவாங்க. அந்த அமைப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு கெட்ட ஃபேமிலியில் தான் நான் அதிகமாக பார்த்து வச்சுருக்கேன். டோட்டலாக அவுட் ஆகும். எதுக்குடா இப்படி பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசி பேரை கெடுத்துக்கிடுவாங்க, ஊர்லேயே பேரை டேமேஜ் பண்ணிக்குவாங்க. இதுவும் செய்யும். அடுத்தது சுக்கிரன் 7ஆம் அதிபதி போய் சுக்கிரனை தொடுது. முதல்ல கவனிக்க வேண்டியது, சுபமாக இருக்குது, அந்த சுக்கிரன் நல்ல சுகமாக இருக்கார் அப்படின்னா காடு வீடு சொத்து சுகம், அவங்க சந்தோஷத்தில் குறைவில்லாத அளவுக்கு அங்கே செல்வத்தையும் கொடுத்து வச்சு சந்தோஷத்தையும் கொடுத்து வச்சுருங்க. அந்த சுக்கிரன் மட்டும் கெட்டு போகட்டுங்க. கேட்டால் தங்கம் ஒரு பைசாவுக்கு தேராதுங்க அந்த குடும்பத்தில். இந்த பொண்ணு போன உடனே தங்கத்தை அடமானம் வச்சுருக்கான். இல்லை அந்த பையன் வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு போகிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு போன உடனே தங்கத்தை பூரா அடமானம் வைக்கிறது விற்கிறதுன்னு சொல்லி முடிஞ்சு விட்ரும். அடுத்தது பாருங்கள், தாம்பத்திய உறவு சிறப்பாக இருக்காது. அடுத்தது வளர்ப்பு பிராணிகளில் இந்த இப்போ நம்ம விவசாய பூமியில் இருக்கிறாங்கன்னா மாடு இருக்கும், கல்யாணம் முடித்த உடனே மாடு இறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கேட்டால் மாடு இறந்து போகும். இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வந்து தான் இறந்து போச்சு, இந்த பையன் வந்து தான் இறந்து போச்சு. ஏன்னா நம்ம ஜோசியம் பார்க்குறச்சே பொருத்தம் பார்க்கும்போது இந்த பையன் அந்த வீட்டுக்கு போகும்போதும் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரும்போதும் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. அது ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த சுக்கிரனை தான் இந்த அமைப்பை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இந்த பொண்ணோ பையனோ போயிட்டு அங்கே கல்யாணம் முடிச்சு போனாங்கன்னா அது ஆச்சு இதாச்சுன்னு சொல்லி குறை சொல்லுவாங்க இல்லையா, அதை செக் பண்ணி பாருங்கள். 7ஆம் அதிபதிக்கு அடுத்து சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி தான் நடக்கும். அடுத்தது சுக்கிரன் தான் இன்னொரு பெண் கல்யாணத்துக்கு முன்னால் இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருந்தாரா, கெட்ட சவகாசோடு சேர்ந்துருந்தாரா அப்படின்னா தெரியாது. ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த சுக்கிரன் நல்ல வலுவாக இருக்கிறாரா, அடுத்தது போய் பாருங்கள், நல்ல ஜாதகம்பா, நல்ல தாராளமாக பொண்ணு கொடுங்க பையனை கொடுங்கன்னு கேட்கலாம்.
சுக்கரன் மட்டும் கெட்டு போயிருப்பார். இந்த பையனுக்கு பொண்ணே கொடுக்காதீங்க, இவன் ஊர் சுற்றின்றுவேன். இந்த பொண்ணுக்கே சொல்லுவேன், இந்த பொண்ணு என்னப்பா செய்யுது, நல்லா இருக்குதான்னு கேட்பாங்க. கிடையாதுமா, இந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் குடும்பத்துக்கு லாய்க்கப்படாது, ஏன்னா இது ஊர் சுற்றி அப்படின்ட்டுருவேன். சங்கடப்பட்டாலும் படுங்கோ, ஏன்னா இன்னையோட சங்கடத்தை முடிச்சுக்குங்க. காலத்துக்கும் பேசிட்டு கிடக்காதீங்க. கல்யாணம் முடிச்சு வச்ச பின்னால் கஷ்டம். யாருக்கு கஷ்டம்? இங்கே இப்போ அவங்க குடும்பத்துங்க. ஜோசியம் பார்க்குற எனக்கோ ஜோசியம் கேட்டவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை 2 பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கிறவங்களுக்கு தான் அவ்வளோ கஷ்டமோ. அப்போ முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டியது நம் கடமை. சுக்கரம் கேட்டால் இன்னொரு பெண்ணோடவோ இன்னொரு தாம்பத்திய சுகமோ எதிர்பார்ப்பு கம்பல்சரி இருக்கும். அப்போ அதை கவனமாக பார்த்து வச்சுக்கணுங்க. அடுத்தது இப்போ சுக்கரனை பார்த்தாச்சு. எப்படிங்க 2 பேர்த்துக்குமேங்க ஐயா. சுக்கரன் தாம்பத்திய சுகத்தை சொல்கிறதுங்களா, விந்தனு சொல்லும், கர்ப்பப்பையை சொல்லும், தங்கத்தை சொல்லும், ஆடு மாடு சொல்லும். இந்த சுக்கரனோட கேட்டகரி என்ன? சுகமாக இருக்கிறது. எந்த வகையில் இருந்தாலும். இப்போ ஒரு பொண்ணாக இருக்குது, பொண்ணுக்கு என்ன சொல்லுவோம்? செவ்வாய்க்கு எடுத்து சுக்கரன் வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன செய்யுங்க, இயற்கையிலே தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னும் ஒரு கணவரோ, இது கணவரை தவிர இன்னொருத்தரோடவோ அல்லது கல்யாணத்துக்கு முன்னால் இன்னொருத்தரோடவோ தவறு செய்ய இது வழிவகுக்கும். அப்போ அதை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். வருங்கய்யா, அந்த சுக்கரன் கெட்டு போயிருந்தா அதே நல்லா இருக்குது, நல்ல படிப்பு, நல்ல அறிவோட நல்ல குவாலிட்டியான அமைப்பையும் கொடுப்பாங்க. அதை நம்ம முதல்ல அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போ சுக்கரனை பார்த்தாச்சு. சுக்கரனுக்கு அப்புறம் அடுத்தது சனி வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி, சுக்கரன் அல்லது 7ஆம் அதிபதி செவ்வாய்க்கு அடுத்து சனி வந்தால், இப்போ சுக்கரனும் சனி சேர்ந்தால் யோகம்னு சொல்லுவோம். அது பொது. ஆனால் பாருங்கள், இந்த சனி நல்ல விதமாக இருந்தால் தான் அந்த யோகத்தை தருவார். கெட்டு போயிட்டார் அப்படின்னா 7ஆம் அதிபதிக்கு அடுத்தது சனி இருக்கார். உடம்பில் அடிபட்டது, ஆப்ரேஷன் பண்ணது, தையல் போட்டது, உடம்பு ஊனமானது, ஹெல்த் இல்லாமல் போனது. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக காலச்சக்கரத்துக்கு 9, 10 கூடையவர், சாரி 10, 11 கூடைய சனி. இந்த இடத்துல பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு 4, 5 கெட்டு போகும். 7ஆம் இடத்துக்கு 4, 5 காலபுருஷனுக்கு. அப்போ 7ஆம் இடத்துக்கு 4, 5ன்னா 4ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதாவது நல்ல குழந்தை பிறக்கிறது, சுகஸ்தானம். 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 2ம் கெட்டு போயிருங்க ஐயா. அப்போ 2 கெட்டால் என்ன ஆகும்? குழந்தை இருக்காது, இவங்க தாம்பத்தியத்தில் திருப்தியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ ஒரு அமைப்பு என்ன செய்யுது? 7ஆம் அதிபதிக்கு அடுத்து சனி இருக்குதா, அவங்க தாம்பத்தியத்துக்கு பெருசாக விருப்பம் இல்லாதவங்க, அதுக்கு புரோஜனம் இல்லாதவங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இந்த பையனும் பிள்ளையும் சந்தோஷமாக இல்லை, கண்டிப்பாக கேட்கக்கூடாது. சனி கெட்டாதான். நல்லா இருக்கிற பட்சத்தில் அதுக்கான தன்மைகள் அந்த கிரக ரீதியாக இருக்கிற அமைப்புக்கு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சுக்கரன் சனியெல்லாம் சேருது, நல்லா கோடீஸ்வர வாழ்க்கை அமையும், நல்லா 2 பேருமே சௌகரியமாக இருப்பாங்க, அதில் பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ சனி கெட்டு போச்சு. இப்போ சனிக்கு எடுத்தது சூரியன் இருக்கார். இப்போ சனி சூரியன் காம்பினேஷன், இது ஒரு பையன் ஜாதகம். 7ஆம் அதிபதி சந்திரனையும் சுக்கரனையும் தொடுது. இந்த பொண்ணை கல்யாணம் முடிக்காத, கல்யாணம் முடிச்சின்னா சிக்கல் பண்ணும் அப்படின்றோம். என்னங்கய்யா பண்ண போகுது, அந்த பொண்ணு அழகாக இருக்குது, லட்சணமாக இருக்குது. ஆமாம் ஐயா, சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து அழகாத்தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இந்த சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து அந்த பொண்ணை போய் பாரு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்குன்னு. ஆமாம் இருக்குது. அதனால் அந்த இதில் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு தான் சொல்லி கல்யாணம் முடிக்க போகிறேன்னா, வேணாண்டா சொன்னா கேளு, இந்த பிள்ளை குடும்பம் பண்ணாதுன்னு. நம்பவே மாட்டீங்க. இந்த பிள்ளையை கல்யாணம் முடித்தா ஒரு குழந்தை பிறந்தது, 2ஐயும் விட்டு போட்டு, புருஷனையும் பிள்ளையும் விட்டு போட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டு ஓடி போச்சு. அது வேலையை செய்யும். அப்போ நம்ம என்ன சொல்லித்தரோம்? சொல்லும் போதே சொல்லிடணும். இப்போ அந்த பையன் வந்து அழுகுறான், நான் உங்கள் பேச்சை கேட்கலைன்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு அடுத்த கதை நம்மளுக்கு தேவையில்லாது. நம்ம சொன்னோமா, நடந்ததா, செக் பண்ணோமா, இதை நீங்களும் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு கிரகத்தை நாடி விதிகளின்படி திரிகோணத்தில் டிகிரி ரீதியாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 7ஆம் அதிபதி எங்கே இருக்கார், அவருக்கு அடுத்தடுத்து எங்கே இருக்கார்,
செக் பண்ணி பார்த்துட்டு இது உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கா, நல்லா இருந்தால் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, தப்பாக இருந்ததுன்னா அதை இறக்கி விட்டுறலாம். ஏன்னா நானும் தவறாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். அதிலலாம் நான் இதை அனுபவப்பட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ புதுசாக சொல்கிறோம், கடமைக்கு சொல்கிறோம், இல்லவே இல்லை. இந்த விதியை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயத்தில் நல்ல ஒரு ஜோதிடத்தை